ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர். நான் ஏன் இந்த ட்ரைலர் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ண போகிறேன். சேம் இந்த வுட்டு ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த வுட்டு ட்ரைலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம வுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரைலர். இதை வந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இதை நான் பர்ச்சேஸ் பண்ணி இதில் சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி இதை வந்து நம்ம டபுள் ஆக்க முயற்சி பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளோடது பார்த்துக்கோங்க. இதுதான் இப்படி தான் நார்மலாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம ட்ரக்கை கொண்டு வந்துடலாம். இங்கே அவ்வளோதான், ட்ரக்கை கொண்டு வந்துட்டேன். டிஎம்க்குனிங்கன்னா ட்ரக் வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வீல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீல் விடுங்க. இது வந்து நமக்கு நார்மலாக இருக்கா, வுட்டில் இருக்குது, நம்ம ஸ்டீலில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்டீல் ஆயிடுச்சு பாருங்கள் கீழே. அதனால் ஸ்டீல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வீலை வந்து அதிகப்படுத்த போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய அதிகமான வீல் வந்து இதுதான். வீல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டோம், ஃபவுண்டேஷன். அதுக்கேற்ற மாதிரி எதாவது கிடைக்குதான் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செயின் பண்ண போகிறோம், அதாவது ரெண்டாக மாற்ற போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து ஒன்றே ஒரு ட்ரெய்லர் தான் இருக்குது. இப்போ இதை 2 ட்ரெய்லராக மாற்றலாம். பாருங்கள், 2 ட்ரெய்லர் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி ஒன்று சின்னது ஒன்று, பெருசு ஒன்று சின்னது ஒன்று இருக்குது. அப்போனா இதில் 2 எடுத்துகிட்டு போக முடியும். அவ்வளோதான், புரியுதுங்களா? 2 எடுத்துகிட்டு போகிற மாதிரி பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம இதை கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலரை கொடுக்கலாம். என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் நார்மலாக தான் இருக்குது. ரெட்டு கொடுத்தா ரெட்டு, ப்ளூ தான் ஆல்ரெடி இருந்தது, பச்சை வேண்டாம், ஒயிட்டாகவே இருக்கட்டும். எல்லோ எல்லோ வந்து ஒரு வித்தியாசமான கலர் ஆகுதுங்க, அதனால் வேண்டாம். இது ரெட்டுக்கு ரெட்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ண முடியும் பார்ப்போம். மல்டி கலரில் ஏதாவது பிளாக்லாம் வேண்டாம். இது அடிக்குதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக ரெட்டே போயிடலாங்க, அதான் பெஸ்ட்டு. ரொம்ப இது பண்ணணும். பாருங்கள், பக்கா இருக்குல்ல? இல்லை, ப்ளூவே நல்லா தான் இருக்கா? ப்ளூவே நல்லா தாங்க இருக்குது. பாருங்கள், ப்ளூவே இதுக்கு நல்லா தான் இருக்குல்ல? பெருசாக நம்ம ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. ப்ளூவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு எது பண்ண முடியுமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் லைட்டு போட முடியும், போட்டுக்கலாம். அடுத்தது கீழே அது வேண்டாம். அதுக்கு அடுத்தது லைட்டு. ஓகே, சென்டரில் அதெல்லாம் தேவையில்லைங்க நேம்லாம். இதில் எதாவது இருக்கா? ஓ, அங்கே பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அதையும் லைட் வச்சுக்கலாம். இது என்னது? அது தேவையில்லை. வீல்லாம் நம்ம மாற்றணும் அவசியம் இல்லை. இது என்னது? லைட்டு. ஓகே, இது இருக்கட்டும். அப்புறம் இங்கே ஓ, இதெல்லாம் டீட்டெயிலாம் தேவையா? பாக்ஸ் வைக்கணுமா? வச்சா நல்லா தான் இருக்குது, இருக்கட்டும். அப்புறம் அப்படியே அந்த சைடு வரோம். ஃபஸ்ட்டு லைட்டு, அப்புறம் பாக்ஸ். ஓகே, வேறு இங்கே ஏதோ ஒன்று இருக்கே. ஓ, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். இங்கே அதெல்லாம் லைட்டு. லைட் வச்சுப்போம், எல்லா இதுலேயும் லைட் வைப்போம். இங்கே ஏதாவது சின்னதாக வச்சுக்கலாமா? சின்னதாக இருக்கட்டும். இங்கே லைட் இருக்குது, இங்கேயும் ஒன்று வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸ். அது எதுக்குலாம் கேட்காதீங்க, சும்மா வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இப்போ வேறு எதுவும் வேணாங்க. க்ரில் அது இருக்கட்டும். க்ரில்லாக இருக்கட்டுமா, அடைஞ்சிருக்கட்டுமா? ஓகே, அடைஞ்சிருந்தா க்ரில் இருந்தால் எல்லாம் தெரியாதுங்க, தெரியும். அப்போ இதே இருக்கட்டும், அது தெரியும். கரெக்டாக எதுவுமே தெரியாது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. நான் ப்ளூ கலர் தான் வச்சுருக்கேங்க. வேறு ரெட் கலர் வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் ரெட் கலர் ரொம்ப ஒரு அடிக்கிற மாதிரி இருக்குது.
ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த கலருக்கும் ரெட்டுப்பா வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்க, ரெட்டே வச்சுக்கலாம், நமக்கு பிடிச்ச ரெட்டே வச்சுக்கலாமே, எதுக்கு மாற்றணும். இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 2 வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பண்ணி நான் எங்கே இதை வாங்கலாம் அப்படின்னா, இங்கே தான் வாங்கணும், இங்கே தான் கொண்டு போகணும். நீங்கள் இது எங்கே வேணாலும் இது பண்ணலாம். நம்ம என்ன ஜெர்மனிலே பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவ்வளோதாங்க, ஜெர்மனிக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நேராக போயிட்டு கேரேஜுக்கு போவோம். ஃபஸ்ட்டு ட்ரைலருக்கு போவோம். அந்த ட்ரைலர் கீழே இருக்குது. இதை வந்து யூஸ் கொடுக்கலாம். எஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை குயிக் ட்ராவல் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே தான் நம்மளோட இது இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க. அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல, செம பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இங்கே எங்கே நம்மளுக்கு இதுக்கான விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். வுட்டு இருக்குது. எல்லாம் தூரமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுக்கிறானுங்கப்பா. அப்புறம் பைப் இருக்குது. இங்கே நம்ம இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எது இருக்கா பார்க்கலாமா. வுட்டு இருக்குது. இங்கே ஒரு வுட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இது பைப்பு வேண்டாம், வுட்டு தான் நமக்கு எடுத்துகிட்டு போகணும். வுட்டு, இங்கே ஒரு வுட்டு இருக்குது. இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இது ரொம்ப தூரம் இல்லை. இது கொஞ்சம் பக்கம்தான். நான் 9 தான் தரானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நம்ம போயிருக்கோம், அதனால் போகாத ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒன்று இது எடுக்கணும், இல்லை இது எடுக்கணும். இது ரொம்ப தூரம், 17 கொடுக்குறான். இது வந்து பக்கம் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான். ஆனால் பரவாயில்ல, நம்ம எடுக்கலாம். இதே எடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, அதான் முக்கியம். இங்கேருந்து 44 இதுக்கு போகணுமாங்க. சரி போவோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஐயோ வீலாம் பா, ஏதோ ட்ரெயின் மாதிரி இருக்குதுங்க. பாருங்களேன், ட்ரெயின் இருக்குங்களா, அந்த அளவுக்கு இருக்குங்க பெருசா. ஒரு ட்ரெயின் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் தூரம் போகலாம். ஏய், ரிவர்ஸ் போகுது. இது கூட எடுக்க முடியலங்க, ஃபோட்டோ கூட எடுக்க முடியலங்க, அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. ஓகே, இப்போ போகலாம். இது ஒன்றும் வெயிட் இருக்காது, இப்போ தக்காதான் இது, அதனால் இதை போயிட்டு அடுத்த இதுக்குள்ளே போகணுமா. பாருங்களேன், ஏதோ இழுத்து ட்ரெயின் போகிற மாதிரி தாங்க போகுது. பாருங்க, இந்த ஒரு பூச்சி ஒன்று இருக்கும் தெரியுமா,
அது ஏதோ ஒரு இந்த மரவட்டையா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. பா நான் எந்த சைடு போகணும்? ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? ரயில் பூச்சி, ட்ரெயின் பூச்சி, சாரி, அந்த மாதிரி இருக்குங்க. போலீஸ் கொஞ்சம் ஓரமாக போங்க. ஐயோ இடிச்சிடக்கூடாதுங்க. இடிக்காமல் போனால் இந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும், அதான் இடிக்காது. ஏன்னா பெருசாக இருக்கு ரொம்ப, ஆனால் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா தான் இடிக்காமல் போகும். இல்லாட்டா இடிக்கும் கண்டிப்பாக. எவனும் வரல. ஓகே, அட்டகாசம். வெயிட். ஓ வெயிட் பண்ணுறாருங்க, பரவாயில்லையே. பாருங்க வெயிட் பண்ணுறாங்க பாருங்க நமக்காக. நல்ல விஷயந்தான், மரியாதை தான் நல்ல விஷயந்தான். ரயில் பூச்சி இது வந்து ரெண்டு லோடு ஹெவியாக ஏற்றலாங்க. அதனால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லோடு ஹெவியாக ஏற்ற முடியும். லோடு ஹெவியாக ஏற்றலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 வீல் தான் இருந்துங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 வீல் போட்டிருக்கோம். அது ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு போடக்கூடாது நாயப்படி. பட் இருந்தாலும் நம்ம ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம், அதுதான் அர்த்தம் கேட்காதீங்க, சொல்ல தெரியாது. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுதான் 4 வீல் போட்டிருக்கேன். அப்படி சொல்லலாமா? அது கரெக்ட். பாருங்கள் அந்த 4 வீல் தெரியுதா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா 2 வீல் தெரியுது பாருங்கள். அது சுற்றுது தான், சுத்தலாம் கிடையாது. பாருங்க பக்காங்க. யார் அது யார் அடிக்குது? யார் மேலே எது காரணம் அடிக்குது? இங்கே தான் திரும்பணும். அதுதான் உள்ளே வந்துட்டோம். இங்கே போய் ஏற்றிட்டு எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அங்கே போய் கொடுத்துருவோம். நம்ம போய் நிறுத்தணுமா இல்லை அவங்களே எல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரில, அது வேறு இருக்குதுங்க இதில். ஆஹா, இந்த இடத்துல விக்கெட்டு போட்டிருக்கானுங்களா? கரெக்டாக தந்தான் பாருங்க டைமிங். என்னென்ன இருக்கு? ஓகே, இதான் இருக்குது. அப்புறம் இது ஒரு இருக்குது, இது ரொம்ப பெருசு, இதே வச்சுக்கலாம். பரவாயில்லங்க. அங்கே கண்டார் அந்த இதில் போய் எடுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அப்படியே போய் எடுத்துடலாம்.
ஏய் இவ்வளோ பெரிய வண்டிப்பா அது. ஐயோ எப்படிங்க நிறுத்துறது? ஓ அவ்வளோதாங்க என்டர் லோட் ஆகுறாங்க அவங்க. எஸ் பாருங்க விட்டு ஏற்றிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த வுட்டு ஏற்றுற அந்த அந்த இது வந்து அப்படியே இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஏற்றுறதெல்லாம் காட்டி தான் நல்லா இருந்திருக்கும் காட்டில். சரி பரவாயில்ல. ஓகே வண்டி எடுக்கலாம். எவ்வளோ நேரம்? 5 ஓகே பார்த்துக்கலாம். ஒரு சின்ன கட்டை ஒரு பெரிய கட்டை எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்தீங்களா? இந்த கம்பெனியில் எல்லாமே இருக்குது. மண் அது இதுன்னு எல்லாமே இருக்குது வச்சுருக்காங்க. ஜெல்லிலாம் கூட வச்சுருக்காங்க. நெல்லு பாராசா. அவ்வளோதான். ஐயோ நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஒரு உணர்ச்சி போட்டு இஷ்டம் போயிட்டு. வண்டிக்கும் ஒன்றாகலை, எதுக்கும் ஒன்றாகலை. திரும்பணுமா? இந்த மாதிரி வியூவில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் இது பண்ணால் நமக்கு தான் டேஞ்சர் ஆகுது. போலீஸ் இந்த இடத்துல நம்ம இந்த வியூவில் போகிறது தான் கரெக்ட். பெரிய ரோடு வரட்டும். பெரிய ரோடு வரைக்கும் நம்ம இப்படி தான் போய் ஆகணும். பெரிய ரோடு வந்துச்சா நம்ம போகலாம் சார்ன்னு. அது வரைக்கும் நம்ம இப்படி தான் போகணும், வேறு வழியே இல்லை. எதுக்கு வேகமாச்சு தெரியலையே வண்டி? நான் தான் அழுத்திட்டேன். செக் போஸ்ட் இருக்குது. வரானுங்க, கார் வருது. செக் போஸ்ட் டபுள் டக்கர் வுட்டு.
நம்ம எதிரே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அது சின்னதாக இருந்தாலும் என்டர் ரொம்ப பெருசு தான். பாருங்க, அவர் மூட பார்க்குறாரு அவசரப்பட்டு. ஃபஸ்ட்டு சிங்கிள் எடுத்தோம், இதில் வந்து டபுளுங்க. சிங்கிள் டபுள், இது காரணம் வந்து ஜெர்மனி ஓப்பன் ஆனது தான். இப்போ நம்ம ஜெர்மனியில் இருக்கோமான்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்கோம் தெரியல, பார்க்கலாம். நம்ம ஜெர்மனியில் தான் இருக்கோம், சாரி. இது ஒரு கம்மி அமௌண்ட் தான், பட் இருந்தாலும் ஒரு பிரேக் தேவையில்லை தான். எதுக்கு போட்டேன்னு கேட்காதீங்க. நான் போயிருப்பேன் அழகா, இவன் வந்து நிட்டான். நம்ம சென்டராக தான் போகணும், ஏன்னா திருப்பணும் வண்டியை. திரும்ப வேண்டிய வேலை இருக்குது. சென்டராக போகிறது நல்லது. ஆனால் காரன் ஏறுறான் பாருங்க. நான் கோட்டு சென்டராக இருக்கேன், அப்போ கூட ஏறுறாங்க அவன். போடா. என்னங்க போலாமே. அப்படியே நிற்கிறான் போகாம. நான் எப்படி தான் போகிறது அப்போ தம்பி? போயிருக்கணும் போல. நான் எப்படி போகிறது? இந்த வாட்டி போவான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டான். போக மாட்றாங்க, அவன் அடம் பிடிக்கிறாங்க. நான் போகிறேன். ஏய் நில்றா. இவ்வளோ திமிரு பாருங்க. நானே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறேன், அதுக்கு திமிரு ஜாஸ்தி. அப்பா இடிக்காமட்டாங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு மிரரில்? சரியான விஷயம். அவனை நீ அங்கேயே நில்லு சிக்னல்ல. நான் உனக்கு போயிட்டுறேன்னா பாய். என்னடா இவ்வளோ டிராஃபிக் இருக்குது? அடா பாய்களா. இங்கே டிராஃபிக்கு எதுக்கு? டிராஃபிக்கு சம்மந்தமே இல்லாமல். ஓ அந்த கிராஸ் பண்ணுறதுக்கா? ஓ நம்ம கொஞ்சம் வேகமாக போனால் அவன் நின்றான். அவன் ஏறாசா. அது ஓ பெட்ரோலுக்கு பாருங்க கூட்டங்க. அங்கேயும் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துச்சானே. புது ரோடு
அடிச்சு ஓடு அடிச்சு ஓடு அடிச்சு ஓடு. பாருங்க அவன் எப்படி வந்தான் பார்த்தீங்களா? நான் தான் வந்துட்டு இருக்கேன், 6 வேற அடித்தேன். அது கூட அவனுக்கு தெரியலனா அப்புறம் என்ன சொல்றது? நம்ம இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா F1 அமுக்கலாம், பாஸ் தான். சரிங்களா? நான் வச்சுக்கோங்க, F1 பாஸ் தான். இந்த பெரிய வண்டினால நமக்கு வந்து அது தெரிலங்க, வியூ தெரிலங்க. அதனால் நம்ம வந்து இதிலேயே போகிறதே நல்லது. அதில் போனால் இச்சிப்போம் கண்டிப்பாக. கரெக்டாக போயிட்டுருக்குறோம். ஸ்லோ பண்ணுறது நல்லது இப்போ. ஏன்னா அவன் டக்குன்னு ஸ்லோ பண்ணுவான். ஸ்லோ பண்ணானா நம்ம தான் வச்சுக்கணும் தேவையில்லாமல். யாரும் வரானுங்களா? யாரும் வரல. பையன் இந்த வண்டி ரொம்ப வளையும். ஏன்னா உங்களுக்கு பெருசுல பயங்கரம் வளையும். பெட்ரோல்லாம் நமக்கு தேவையில்லை, அப்படியே போயிட வேண்டியதான் சர்ன்னு. என்னை 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 இந்த கேமில் ஏமாத்தினதே இந்த ஃபாரஸ்ட் எப்படி வளர்றதுன்னு தெரியலங்க. ஃபாரஸ்ட் மட்டும் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. அது எப்படியாவது யாராவது சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன். ஆனால் என்ன எல்லாரும் அப்டேட் அப்டேட் பண்ணிடுறேன், ரெகுலராக அப்டேட் பண்ணி தாக்குறேங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல அப்டேட்டில் தான் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 1.58 இருக்குது இப்போ 5.9 வந்திருக்கு. அது இன்னும் எனக்கு என்னால் அப்டேட் பண்ண முடியல. அது வந்தோன்னு நான் அப்டேட் பண்ணிடுவேன் டக்குன்னு. அதனால் அப்டேட்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது. எதுக்காக அந்த கேம் வரல அப்படின்றது தெரில. அது மட்டும் தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். ஓகே 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 இப்போ நம்ம போகிறணும். இது இவ்வளோ ட்ரெயினை வச்சுட்டு போகிறோன்னா இடிச்சிக்கூடாது. ஓஹோ, ஸ்லோவே போடுவோம். ஏன்னா இவன் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான் பாருங்கள். பெரிய வீலா லாஸ்ட் பார்ட் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அது பண்ணது தப்பு. கரெக்டாக வெளியே வந்துட்டோம். ஓகே சூப்பர். இந்த லாஸ்ட் பார்ட் வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஃப்ரண்ட்டில் பார்த்துடலாம். ஓகே அட்டகாசம். ஆஹா பரவாயில்லங்க, பொறுமையாகவே போகணும், அவசரம் இல்லை. அப்புறம் இடிச்சிட்டு பார்த்தீங்களா, இங்கே ஒரு டேர்ன் வருது. அந்த டேர்னுக்கு வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். பாருங்க இங்கே நல்ல டேர்னுங்க. அது ஓ டேர்ன் வாயில் வரலங்க, அதை தப்பாக தெரியாதீங்க.
இண்டிகேட்டர் போட்டுக்கிறது நல்லது. யாரும் வரதில்ல, மிரரில் பார்த்தேன். அவ்வளோதான். ஃபுல்லாக ஸ்லோலே போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம இந்த எட்ஜில் போயே திருப்பினாலே போதுங்க, கரெக்டாக போயிடலாம். இந்த சைடு நம்ம பார்க்கணும் அவசியமே இல்லை, அந்த சைடு மட்டும்தான் பார்க்கணும். நான் அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்குது வண்டி. அவ்வளோதாங்க. இப்போ வெளியே வரணுமா? வெளியே வரும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதுனா ஒரு வண்டி வராம பாருங்க. பரவாயில்ல. இந்த கம்பெனி சிட்டியில் இருக்கா வில்லேஜுக்குள்ளே இருக்கான்னு தெரியல, அது வேற இருக்கு. சிட்டிக்குள்ளே இருந்ததுன்னா ஈஸி, அதே வில்லேஜுக்குள்ளே இருந்ததுன்னா த்ரில்லாக இருக்கும் கொண்டு போகிறதுக்கு. ஓப்பா, என்னங்க இது? அந்த ரோடை எதுக்கு கேன்சல் பண்ணிச்சு? அந்த வேறு ஏதோ இதுக்கு போதா? இல்லை, எங்கே தானே வருது. ஓ, ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வேற எங்கேயா போகுதுங்க. அங்கே தான் வரான், எதுக்கு லாக் பண்ணி வச்சுக்கான்னு தெரியல அதெல்லாம். எங்கே ஒரு டோனா? ஊருக்குள்ளே போகிறனால நிறைய டேர்ன் இருக்குங்க. ஓஹோ ஹோ ஹோ ஹோ. நம்ம பார்த்து போகணும். நம்ம இதிலே போயிடுறது நல்லது. அது ஃபுல் ஆயிடுச்சா? எஸ், போகலாம். ஆனால் அங்கே இப்போ அங்கே என்ன, அங்கே தான் இருந்தால் கஷ்டங்க. ஃபாரஸ்ட்டு, டென்மார்க்கு இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகலைங்க. ஓ, எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு? பா, கட்டை எவ்வளோ அழகாக வெட்டி இருக்கு பாருங்க. இங்கே தான் ஹெலிகாப்டர் இருக்கா? ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஓரமாக போயிட்டாலே போதும். நல்லாவே கேப் இருக்குங்க. நல்லா அருமையான கேப் இருக்கு, பிரச்சனையே இல்லை. இதில் தான் போகணும், இதுலேயும் போகலாம், ஆனால் இதிலே போகலாம். இதிலேயே போனாலே அந்த கரெக்டான ரூட்டை பிடிச்சிடலாம். ஆனால் அதில் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்ல, இல்லையா? ரோடே இல்லைங்க. ஓ, மேலே போகுது அந்த ரோடு, அதெல்லாம் சரியில்லை. ஓ, அங்கே பாருங்கள், பஸ்ஸு பாருங்கள். வண்டி, காரு. ஆர்ன் அடிக்கிறதுலாம் செவிடங்காதில் சங்கூதனக்காத மாதிரி தாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க.
அவனுங்க அதெல்லாம் மதிக்கவே மாட்டானுங்க. ஃப்ரீ கண்ட்ரியே இன்னும் ஓப்பன் பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். இல்லை வேறு நம்ம புதுசாக பே பண்ணி வாங்கணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓ சாயந்தரம் ஆயிடுச்சுங்க, பரவாயில்ல, நான் வந்து போயிடலாம். 7 மணிக்கெலாம் 7:30க்கெலாம் போயிடலாம். டபுள் 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 டபுள். இப்போ இந்த வண்டியோட டேங்க் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா வீல் கொஞ்சம் பெருசானாலே டேங்க் சின்னதாகிடும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குல்ல, அது நமக்கு தேவையில்லை. இல்லாச்சு டெலிவரி வெரி சூன் மேக். ஓகே 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 ஓகே. இல்லை தம்பி, நான் போகிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் நீ வா ரெண்டாவது. அவசரப்படாத. ஒரு 40 நிமிஷம். கரெக்டாக அந்த இதை பார்த்து ஏறிக்கோ, அதான் முடிச்சு கதை. எப்பவும் போல் இந்த சைடு கொஞ்சம் கேப் விட்டுக்கோ, அந்த சைடு கேப் தேவையில்லை. அப்போ தான் இடிக்காது, இல்லாட்ட இடிச்சிடும். நீங்களா பக்கத்தில் போகக்கூடாது. இது டபுளாக இருக்கிறனால ரேட்டு அதிகம் நினச்சிடாதீங்க. அதுவும் அது ஒரே ரேட்டு தான். ஆனால் டபுள் பண்ண முடியாமல் பார்த்தேன். பாருங்கள், அவன் நிற்கிறான் பார்த்தீங்களா, சூப்பராக, நல்ல விஷயம். நாங்கள் நிற்க மாட்டோம், சிட்டிக்குள்ளே தான் போகுதுங்க. நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அதை பற்றி தெளிவாலாம் போடலங்க, சும்மா போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த ரூட் அடிச்சது கரெக்டானதுங்க. இது வந்து வேறு ஏதோ ரூட்டுக்கு. ஓகே, இந்த சைடு கேப் பார்த்தீங்களா, இந்த மிரரில் எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. அதான் கரெக்டு. இன்னும் ஒரு 9 நிமிஷம் தான் இருக்கு போகிறதுக்கு. ஓ பாருங்க, வண்டி நிற்கலாம் பாருங்க, வண்டியில் நிற்கிது. நம்பிங்களா, நெல்லுங்க, கரெக்டாக நெல்லுங்க, சூப்பராக நிற்கிறீங்க. அவ்வளோதாங்க. பின்னாடி வரானுங்க. ஓஹோ ஓஹோ, மாட்டினேனா. அங்கே கொஞ்சம் எஜ்ஜுக்கு போவோம், இல்லாட்ட இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அந்த எஜ்ஜில் போயிட்டு அப்படியே திருப்போம். அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க வண்டி. முடிஞ்சது. இது கொஞ்சம் அவுட்டோரில் தான் இருக்குது இந்த கம்பெனி. பார்த்தீங்களா? பக்கா கம்பெனி, பக்கா கம்பெனி. எஸ், என்டர். நம்ம அதெல்லாம் அப்படி நிப்பாட்டலாம் தேவையில்ல, முடிச்சிடலாம். எக்ஸலண்ட். இது ஒரு நல்ல டெலிவரி. அவ்வளோதாங்க, சூப்பர். நம்ம இப்போ நம்ம அதை பார்த்தா தெரிஞ்சிடும் பாருங்க. இறக்கி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இறக்கி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? லோடை இறக்கி வண்டியை கொடுத்துட்டாங்க நம்ம கையில். இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு இங்கேயே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோடு எடுக்க முடியும். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அவ்வளோதான், இங்கேருந்து நீங்கள் போகிறதா இருந்தால் அப்படியே லோடோடே போகலாம். அவ்வளோதான், என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம ஒரு லோடு எடுத்துகிட்டு. இப்போ இல்லையா? ஆஹா, இல்லையே. பொதுவாக இருக்குது, இதில் இல்லை, இந்த இடத்துல இல்லை பர்டிகுலராக. அப்புறம் நம்ம வேறு எதாவது பார்த்தீங்களா? இதெல்லாம் வேறு எது அந்த இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இல்லை. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. எப்போ போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்காவாக கொண்டு வந்து விட்ருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.